அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கூடுதலாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வர்றாங்க. நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் விங்ஸ் ஃபார் ஹேர் ஸ்காலர்ஷிப் ஃபார் உமன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட அவங்க வந்து மாணவிகளுக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ரோல்ஸ் ராய்ஸ் விங்ஸ் ஃபார் ஹெர் ஸ்காலர்ஷிப் ஃபார் உமன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை யார் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்கிற இந்த நிறுவனம் தான் தருது. இவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது தர்றாங்க. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் தருவாங்க. ஸோ அதுலேயும் அதேமாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் தர்றாங்க. என்னென்ன வருஷம் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க, என்ன படிப்பு படிக்கிறவங்களுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் இல்லைன்னா தேர்ட் இயர் படிக்கக்கூடிய யூஜி இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தர்றாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஏஐசிடினால் ரெக்கக்னைஸ்டு பண்ண இன்ஜினியரிங் காலேஜஸில், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிற மாணவிகளுக்கு தர்றாங்க. எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் வரைக்கும் வந்து தரதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வியை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக வந்து பார்க்கப்படுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்துக்கோங்க, 5 செப்டம்பர் 2024. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி தேதி பார்க்காம சரி பின்னாடி அப்ளை பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்க வேண்டாம். 5 செப்டம்பர் 2024 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கம்பல்சரி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், ஃபஸ்ட் இயர் இல்லைன்னா செகண்ட் இயர் இல்லைன்னா தேர்ட் இயர் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பெண்களுக்கு தான் தர்றாங்க. அதுவும் என்ன ஃபீல்டில் படிக்கிறவங்க, என்ன டொமைனில் படிக்கிறவங்களுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு தான் தர்றாங்க. கம்பல்சரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவிகள் குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் 60% மதிப்பெண்களை மெயின்டைன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதுபோக ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுமாரி இந்தியா முழுமையாக என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. ஏன்னா நிறையா ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சில பர்டிகுலர் ஸ்டேட், சில பர்டிகுலர் காலேஜஸ், சில பர்டிகுலர் ஊர் தருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த மாணவிகளும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரி கேர்ள்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் தர்றாங்க. ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஆர்ஃபன்ஸ், இவங்களுக்கு தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த buddyforstudy.comங்கிற வெப்சைட்டை சேர்ந்த மாணவிகளுக்கும் மற்றும் அந்த விங்ஸ் ஃபார் ஹேருங்கிற அமைப்பை சேர்ந்த மாணவிகளுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தரப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் வருடத்திற்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. 35,000 ரூபாய் வந்து அவங்க தரதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மட்டும் இல்லாமல் இவங்க நிறையா வந்து செமினார்ஸும் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி ஸ்ட்ரெஸ் டீல் பண்ணுறது, மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்ணுறது, ஹேபிட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லித்தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தேவை, ஆதார் கார்டு தேவை. இப்போ கரண்ட்டாக ஏதாவது எந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த கல்லூரியோட கரண்ட் இயர் அகாடமிக் இயரோட அட்மிஷன் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. அது வந்து ஐடி கார்டாக இருக்கலாம், இல்லை ஃபீஸ் கட்டின ரிசிப்டாக இருக்கலாம், இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை அட்மிஷன் லெட்டராக இருக்கலாம். அதுபோக உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்பணுன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2ஆம் வருட மாணவியோ இல்லை 3ஆம் வருட மாணவியோ இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் செமஸ்டரோட மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இதுமாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது கேன்சல்டு செக் மற்றும் பாஸ்புக் காப்பி வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஃபேமிலியோட இன்கம் ப்ரூஃப், ஏதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக கூகுளில் போயிட்டு, நம்ம கூகுள் குரோமில் போயிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு போட்டிங்கனாலே அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா buddyforstudy.comங்கிற இந்த வெப்சைட் மூலமாகவும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ எந்த மோடு மூலமாக அப்ளை பண்ணுறதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு உடனே கிடைக்கணுங்கலாம் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து அவங்க நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க, நிறைய மெத்தட்ஸ் மூலமாக தான் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்ளை பண்ணால் ஒரு
முதல் ஸ்காலர்ஷிப்பே கிடைச்சிரும்னு நினச்சி மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு 20-30 ஸ்காலர்ஷிப் ஆச்சு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறவங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயரோட கடைசி நாள் வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஸோ மாணவிகளுக்கு தான் அதிகமான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிற மாணவிகள் பர்டிகுலராக இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது இன்ஜினியரிங் படிக்கிற மாணவிகளுக்கு, மற்ற ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான மாணவிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணிட வேண்டாம். அதுபோக இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கல்வி உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு பர்டிகுலராக ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஈவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாணவிகளுக்கும் மற்றவங்க பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.